உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தான் உழுந்தது என்று ஒரு புராணத்தில் படிக்கிறோம், கதைகளில் பார்க்கிறோம். அது கொண்டு ஒரு செய்ய முடியும். ஒரு சாட்டையால ஒரு அடி அடிக்கிறான் இயேசுவை, அதன் வழி அங்கு நின்ற ஒவ்வொருவர் மீதும் அதை ஆமோதித்து ஆதரித்து நின்ற ஒவ்வொரு மீதும் அந்த வழி வரும் அளவுக்கு அவரால் செய்ய முடியும். அடுத்த அடி அதை அடிக்க முடியாது. கொட்டுட்டு இது யார்தான் சொல்றான், அந்த கொட்டின் வழி அந்த கொட்டையவனுக்கு வலுவாக வர வைத்து அவனையும் என்று கட்ட வைத்து கண்டறிய முடியும். இதெல்லாம் அவருக்கு சின்ன விஷயம். ஆனால் அவருக்கு பெரிய விஷயமான சாதனை எது என்றால், இதெல்லாம் செய்யாமல் மனிதனாகவே வாழ்ந்து காட்ட வேண்டும். பொறுமையா எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இறுதி வரைனா சாகும் வரை. ஏன் சாக வேண்டும்? மனிதனாக இருக்க வேண்டும் என்பதால் அவர் சாக வேண்டும். அப்படி எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு ஒரு புதுமையும் அந்த இடத்தில் செய்து விடாமல் ஒரு முழு மனிதனாக இறந்தால்தான் நமக்கு உறவு கொடுக்க முடியும். இது மற்ற சபையை சேர்ந்தவர்கள்லாம் இதுக்கு வேற அர்த்தம் கொடுப்பாங்க. பாவத்துக்காக இறந்து போனார், பரிகாரமா இறந்து போனார், இதெல்லாம் சொல்லுவார்கள். அப்ப அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கல, பாவத்துக்கு பரிகாரமாக ரத்தத்தை யார்கிட்ட கொடுத்தார் அப்படின்னா அங்க சாத்தா கையில கொடுத்தாருன்னு வரும். அப்ப சாத்தா அந்த ரத்தத்தை வாங்குற அளவுக்கு புனிதமானா அவங்க, அப்ப தேவதூஷணம் அங்க வருது. இது மாதிரிலாம் பிரச்சனை வர்றதுனால அவங்க அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. தேவதூஷணம் எதாவது பண்ணு, சாத்தா இயேசுவோட உயர்வா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எது பிரச்சனைனா, கத்தோலிக்க சபையில யாரும் போய் சேர்ந்துடக்கூடாது. கத்தோலிக்க சபை ஒரு பாவ சபை என்று நாங்கள் போதிக்க வேண்டும். அதுக்கேற்ப நாங்கள் எது வேண்டாமானாலும் மாற்றி சொல்லுவோம் என்று சொல்லி அந்த மாற்றி சொல்வதற்காக அவர்கள் இந்த உறவை நம்புவதில்லை. கத்தோலிக்க திருச்சபை மீது குறை கூற வேண்டும். இந்த உறவு நம்பிக்கை அவர்களிடம் வந்துவிட்டால் குறை கூற முடியாது. ஏன்னா அதுல ஒரு உண்மை வெளிப்பற்றும். என்ன வெளிப்படும் என்றால், இது ஒரு குடும்பம், இதுல இருந்து பிரிஞ்சு போய் இன்னொரு குடும்பத்தை ஒருத்தர் உருவாக்க முடியாது. இன்னொரு சபை உருவாக்கலாம், இன்னொரு மதத்தை உருவாக்கலாம், ஆனா எது வேணாலும் செய்யலாம். ஒரே ஒரு விஷயம் செய்ய முடியாது, என்னன்னா குடும்பத்தை உருவாக்க முடியாது. நான் இன்னார் குடும்பம்னா நான் அது இன்னாருடைய பிள்ளையா வாழும் வரைதான் நான் இன்னாருடைய குடும்பம். நான் வெளியேறிவிட்டால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல. அதுபோலதான் கத்தோலிக்க திருச்சபை என்பது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் வாழ்வோருக்கு கடவுள் உறவு கொடுக்க இருக்கிறார் என்ற உண்மையை அவர்கள் போதித்தால் அவர்கள் தனியாக சபை ஆரம்பிக்க லைசன்ஸ் சொல்றோம் இல்லையா, இடம் இருக்காது. அதனால இந்த உறவு நம்பிக்கையை அவர்கள் ஏற்பதில்லை. அதனால ஏன் செத்தாரு அப்படின்னு அங்க கேட்டா அவங்க துருக்கு புருக்கு முடிப்பாங்க. ஏன் சாகணும், இன்னொருத்த பாவத்துக்காக இவரையும் அடி வாங்கணும் கலவர மாட்டாங்க. அதெல்லாம் அப்படித்தான் அடி வாங்கினாரியா, ரத்தத்தை எடுத்து சாத்தான்ட்ட கொடுத்து விலை கொடுத்து வாங்கினாரியா அப்படின்னு நம்மள்ட்ட வாயாடுவாங்க. நாமெல்லாம் பாமர மக்கள் ஒன்றும் அறியாதவராக இருப்போம், வீட்டுல அங்க வாயாடணுவோ அப்படியா அப்படின்னு சொல்லி நானும் அந்த சபையில போய் சேர்ந்துருவோம். சரியா? அதனால் உங்களுக்கு என்ன தெளிவாக இருக்க வேண்டும் என்றால், நமக்கு உறவு கொடுத்து நம்ம எல்லாம் கடவுள் நிலைக்கு உயர்த்துவதற்காக இயேசு இறந்து காட்ட வேண்டி இருந்தது. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து வரார் என்றால் அந்த உறவு பெற்று, அதாவது தன்னை வெறுமையாக்கி இங்கே பிறக்கும் அவர் மனிதனாக வாழ்ந்து காட்டிய பின் அந்த சோதனையை வென்று உயிர்த்தெழும் உரிமையை பெறுகிறார். ஒரு மனிதனாக உயிர்த்தெழும் உரிமையை பெறுகிறார், கடவுளாக அல்ல. அவர் உயிர்த்தெழுந்தது மனிதனாக. அதுதான் நாம் நம்புகிறோம். என்ன நம்புகிறோம் என்றால், நாமும் அது போன்று இறந்து போகும்பொழுது, நம்பிக்கையோடு இறந்து போகும்பொழுது நாமும் அவரை போல் உயிர் பெற்று அந்த உறவு நிலையில், கடவுள் கொடுக்கும் உறவு நிலையில் வாழ்வோம் என்று கத்தோலிக்க திருச்சபை நம்புகிறது. இது நாளை அடுத்த கேள்வி பார்க்க இருக்கிறோம். என்ன என்றால், கடவுள் நமக்கு உதவவில்லை என்றால் அது சரியா என்ற ஒரு கேள்வி. இன்று கொஞ்சம் சொன்னேன். நாளை அதை பார்ப்போம்.